டி செவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதவ யாருமே இல்லையா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் இதுதான் பிரச்சனை. இது ஒரு அற்புதமான தலைப்பு. மண்ணில் மனிதனாக பிறந்தால், இந்த பூமியில் மனிதனாக பிறந்து விட்டால், யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும். யாருமே உதவுறதுக்கு ஆள் இல்லை. நானே கையை ஊண்டி கர்ணம் போட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நடக்காத காரியம்தான். பார்த்திங்கன்னா படத்துக்கு வேணுன்னா, சினிமாவுக்கு வேணுன்னா தானே கையை ஊண்டி கர்ணம் போட்டு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. யாராவது ஒருத்தர் உதவியே ஆக வேண்டும். அப்படி உதவலை அப்படின்னா அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை, குடும்ப நிலை கீழ்நிலையாகவே தான் இருக்கும். முன்னுக்கே வர முடியாது. மகாபாரதத்தில் அனுமான் ஆஞ்சநேயர் ராமனுக்கு உதவி செய்தார். சுக்ரீவன் வானர படைகள் ராமனுக்கு உதவி செய்தாங்க. பூமியில் மனிதனாக பிறந்தால் குடும்பத்தில் யாராவது உதவி செய்யலனாலும் வெளியிடத்தில் நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி செய்தே தீர வேண்டும். பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, உடன் பிறந்த அக்கா, தங்கை, அண்ணன், தம்பிலாம் இருக்கிறாங்க. எங்களுடைய வம்சம் பெருசு. பார்த்தீங்கன்னா பங்காளிகள் நிறையா இருக்கிறாங்க. ஊரை சுற்றி, வேட்டை சுற்றி உறவுகள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால எந்த உதவியுமே இல்லை. எனக்கு நண்பர்களே இல்லை, கூட்டாளியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர். எனக்கு உதவுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. உதவி அப்படின்னா ஜாதகத்தில் 3வது வீடு, 3ஆம் இடம் தான் உதவி. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒருத்தர் இருந்து கண்டிப்பாக உதவி செய்தால்தான் ஜாதகன் முன்னுக்கு வர முடியும். இதில் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகனுக்கு யாருமே உதவ மாட்டுறாங்க அப்படின்னா முதல் பாயிண்ட் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி திசை நடக்கும், லக்னாதிபதி புத்தி நடக்கும். லக்னாதிபதி திசை ஜாதகன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்தில், ஒரு 25 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில், வேலைக்கு போய் நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் லக்னாதிபதி திசை வந்துருச்சுன்னா, அதுவும் சின்ன திசையாக இருந்தால் பரவாயில்ல, செவ்வாய் திசை, சூரிய திசை, சந்திர திசை, இந்த மாதிரி குறைந்த வருடங்களை கொண்ட திசைகளாக இருந்தால் கூட ஒரு 7 வருஷத்தில் அடுத்த திசை வரும், அதில் முன்னேறிடலாம். சனி திசையாக இருந்துச்சுன்னா 19 வருஷம், அதுவே சுக்கிர திசையாக இருந்துச்சுன்னா 20 வருஷம், குரு திசையாக இருந்துச்சுன்னா 16 வருஷம். இந்த நீண்ட வருட திசைகள் லக்னாதிபதி திசையாக சம்பாதிக்கக்கூடிய வயதில், திருமண வயதில் வந்துருச்சுன்னா ஜாதகனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டாங்க. லக்னாதிபதி திசை நடக்கும்போது 9 கிரகங்களும் 9 விதமான வேலைகளை செய்யும். லக்னாதிபதி திசை வரும்போது சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள் எதிர்ப்பாக வேலை செய்யும். ஜாதகனுக்கு வாழ்க்கையில் கடுமையான கஷ்டம், மனவேதனை, ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை லக்னாதிபதி திசையில் நிழல் கிரகங்களான ராகு, கேது வேலை செய்யும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லக்னத்திற்கு 2வது வீட்டில் சந்திர பகவான் நிற்கக்கூடியவர்கள். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நின்றால் அந்த ஜாதகர்களுக்கு குடும்ப நபர்களும் சரி, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, வேட்டை சுற்றி பங்காளிகள், அண்ணன், தம்பி, உறவுகள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட உதவ மாட்டாங்க. 2வது வீட்டில் சந்திரன் நின்றால் அந்த ஜாதகர்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. அந்த ஜாதகன் யார் உதவியும் எதிர்பார்க்கவும் மாட்டார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நின்றால் அந்த ஜாதகனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அந்த ஜாதகனும் யார் உதவியும் எதிர்பார்க்க மாட்டார்.
லக்னத்திற்கு 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், மாம மச்சன்கள், சொந்த பந்த உறவுகள் எல்லாமே உதவிக்கு வருவாங்க. ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா எல்லாமே சம கட்டிக்கிட்டு அப்படியே ஒடியாருவாங்க. 3வது வீட்டில் 3ஆம் அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா, 3ஆம் அதிபதி முழுசாக எப்படி கெடுவார் அப்படின்னா, 3ஆம் அதிபதி 2வது வீட்டில் நின்றால், அதாவது 3வது வீட்டிற்கு 12ஆம் இடமான லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் நின்றால் 3ஆம் அதிபதி முழுமையாக கெட்டு போயிடுவார். அப்போ வந்து 3ஆம் அதிபதி அவர் வீட்டிற்கு 12ஆம் இடமான 2வது வீட்டிலே நிற்கும்போது அந்த ஜாதகனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 3ஆம் அதிபதி முழுசாக கெட்டு போயிட்டார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். 3வது வீட்டிற்கு 12ஆம் இடமான 2வது வீட்டில் 3ஆம் அதிபதி நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே உதவி செய்தாலும் இந்த ஜாதகன் வந்து ஏற்றுக்க மாட்டார். நானே பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு இவரே வந்து கையை ஒண்டி கரணம் போட்டு கஷ்டப்பட்டு இவரே வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியை இவரே தேடுவார். இவரே வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கே உண்டு. லக்னத்திற்கு 3வது வீட்டில் சனி நின்றாலும் கேது நின்றாலும், செவ்வாய் வந்து முக்கால் பாவி. 3வது வீட்டிலே சனி நின்றால் பெரும்பாலும் வந்து உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. 3வது வீட்டில் கேது நின்றால் அந்த ஜாதகனுக்கு உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 3வது வீட்டில் சனி நின்றாலும் கேது நின்றாலும் இந்த ஜாதகர்கள் இவங்க வந்து யாருக்காவது போய் முன்னின்று உதவி செய்தாங்கன்னா இவங்களுக்கு உபத்திரம் தான் வரும். 3வது வீட்டில் கேது நிற்கக்கூடியவர்கள், சனி நிற்கக்கூடியவர்கள் யாரிடமாவது கடன் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் திரும்ப வராது. யாரிடமாவது இவங்க வந்து கடன் வாங்கினாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுக்க முடியாது. வட்டி மேல் வட்டி, வட்டி மேல் வட்டின்னு வட்டி வந்து குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். வட்டிக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை லக்னத்திற்கு 3வது வீட்டில் சனியோ கேதுவோ இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு உதவிக்கு யாரும் வர மாட்டாங்க. இவர் வந்து கடன் வாங்கிட்டாருன்னா, கடன் கொடுத்துட்டாருன்னா அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது. கடன் வாங்கிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் கடன் கட்ட முடியாது. லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேதுவோ சனியோ இதே ஒரு கிரகம் கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உதவி இல்லை. சனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உபத்திரம் தான். லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேதுவோ சனியோ இதே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து யாருக்கு கையெழுத்து போட்டாலும் கையெழுத்து சார்ந்த பிரச்சனை தான். இவங்க கையிலேருந்து பணத்தை வந்து கடனாக கொடுத்தாலும் சரி, கைமாத்தா கொடுத்தாலும் சரி, இவங்க கையிலேருந்து ஒரு பொருள் வெளியே போகுது அப்படின்னா அது வந்து பிரச்சனையோடு தான். வந்தது தான், போனது தான். 3வது வீட்டில் கேது நிற்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக 100% இல்லை, 200% யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், பங்காளி வகைரா வந்து அதிகமாக இருக்கலாம். வீட்டை சுற்றி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பொறாமைக்காரர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை வந்து கெடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு உதவி செய்வதற்கான அமைப்பு யாருமே இருக்க மாட்டாங்க. லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேது நிற்கக்கூடியவர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா லக்னத்திற்கு 3வது வீட்டில் கேது சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா உங்களுடைய துணிச்சல், உங்களுடைய திறமையால் நீங்கள் வந்து முன்னுக்கு வந்துடலாம். செவ்வாயை வந்து ஒரு பக்கம் விட்டுறலாம். சனி இருப்பது, கேது இருப்பது மிக கடுமையான தோஷம். லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிற்கு 12ஆம் இடமான லக்னத்திற்கு 2வது வீட்டில் நின்றாலும், லக்னத்திற்கு 2வது வீட்டில் சந்திர பகவான் நின்றாலும், சம்பாதிக்கக்கூடிய வயதில் மத்தியம வயதில் லக்னாதிபதி திசை வந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு உதவ யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே இருப்பாங்க. ஆனால் உதவின்னு நீங்கள் போய் கேட்டாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து தானாக தேடி வந்தோம் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு ஆற்றல் மூலம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை மூலம் நீங்களே வந்து கஷ்டப்பட்டு நீங்களே தான் முன்னிக்கு வரணும். மற்றவர்கள் யாரும் பணங்காசு ரீதியாக மட்டும் இல்லை, உங்களுக்கு ஐடியா ஆலோசனை கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது லக்னாதிபதி திசை மத்தியம வயதில் வரும்போது
மூன்றாம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள், 3வது வீட்டில் கேதுவோ சனியோ நிற்கக்கூடியவர்கள், லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் வரமாட்டாங்க. இதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. இந்த பதிவினுடைய ஜோதிட பலன் இதுதான். இது 100% இல்லை, 200%, 500%. இது வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்த்தால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா சும்மா ஜோதிடம் சொன்னால் நீங்கள் கேட்டு புரிஞ்சிக்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா, உதவின்னு வரும்போது யாராவது உதவி பண்ணால் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது யாருமே உதவி செய்யாத போது தான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.